ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டோட கார் பார்க்கிங். இதில் வந்து 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு நாங்கள் இடம் விட்டுருக்கோம். அது நெக்ஸ்ட்டு அது கார் பார்க்கிங்லேயே நாங்கள் சம்பு ஐடியா பண்ணி அதையும் கட்டியாச்சு. இதுக்குள்ளே வந்து டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்கோம். எல்லா வேலையும் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போவாங்க. நெக்ஸ்ட்டு எதை பார்க்குறோன்னா இதுதான் வீட்டோட ஹால். இது ஃபுல்லாக இதான் கோட்டியாடு. நம்ம கோட்டியாடுக்கு சின்ன இடம் தான் விட்ருக்கோம். மேலே இன்னும் டஃபன் கிளாஸ் போடணும். க்ரில் போட்டுட்டு டஃபன் கிளாஸ் போட்டுட்டு அப்போ தான் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். இதை பற்றி நான் அதெல்லாம் க்ரில்லாம் போட்டோன்னு உங்களுக்கு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிச்சன் போயிடலாம் வாங்க. இது ஒரு 10x10 கிச்சன். இந்த இடத்துல வந்து நம்ம டிஷ்வாஷர் வைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு 4 இன்ச்சு கல்லை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ தான் கன்சீல்டாக டிஷ்வாஷர் உள்ளே இருக்கும், வெளியில் தெரியாதுன்னு. அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜுக்கும் நாங்கள் ஃபுல்லாக செவர் கட்டாமல் ஒரு கல் வச்சு கட்டுவோம் அப்படின்றக்காக விட்டுருக்கோம். சரி, ஏன்னா ஃப்ரிட்ஜும் எல்லார் வீட்லேயும் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு வெளியில் தெரியும். அது மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போவே பிளான் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டைனிங் ஹால். இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் தான். ஓப்பன் கிச்சன், ஓப்பன் டைனிங் ஹால். நெக்ஸ்ட்டு மேலே போவாங்க. இது மேலே உள்ள ஹால். இது ஹாலில் ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய பால்கனி வச்சுருக்கோம் இந்த ரூமில். இங்கேருந்து எங்கள் ஊர் ஃபுல்லாக உள்ள ஊருக்குள்ளே போகிறது எல்லாமே தெரியுது. வந்து ஒரு ரூம் சைஸ் இருக்கும் இந்த பால்கனி, பெரிய பால்கனி. இதில் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுன்னு ஒரு பிளானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெரஸ் வந்துடும். டெரஸ்ஸு இதில் வந்து ஃபுல்லாக க்ரில் இல்லாட்டா கிளாஸ் போடணும். இதில் ஒன்றும் வேலை கிடையாது. உங்களுக்கு டெரஸை பற்றிலாம் இனிமேல் நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த இடம் தான் அங்கேருந்து பார்க்கல நல்லா தெரியும். நல்லா ஒரு வியூ கொடுக்கும் இந்த இடம். இதில் தான் கிளாஸ் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் ஊர். ஃபுல்லாக எல்லோரும் விவசாயம் தான் பண்ணுவாங்க பெரும்பாலும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.